நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் துணை நடிகராக 1936ஆம் ஆண்டு சதிலீலாவதி படத்தில் அறிமுகமான எம்.ஜி.ஆர். 11 வருட போராட்டத்திற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு வெளியான ராஜகுமாரி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார். அந்த படம் பெரிய வெற்றிப்படமாக வெற்றியை பெற்றது. அதன் பிறகு 1951ஆம் ஆண்டு வெளியான மர்மயோகி படத்தின் மூலம் நட்சத்திர ஹீரோவாக மாறியவர் எம்.ஜி.ஆர். இதன் பிறகு பல வெற்றி படங்களை கொடுத்த எம்.ஜி.ஆர். ஒரு சில படங்களில் துணை நடிகையாக நடித்து வந்த சரோஜா தேவியை தனது திருடாதே படத்தில் நாயகியாக நடிக்க வைத்துள்ளார். இந்த படம் 1961ஆம் ஆண்டு வெளியாகியுள்ளது. அதன் பிறகு எம்.ஜி.ஆர். சரோஜா தேவி இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களில் நடித்திருந்த நிலையில் எம்.ஜி.ஆர். இயக்கி தயாரித்து நடித்த நாடோடி மன்னன் படத்தில் சரோஜா தேவி எம்.ஜி.ஆருக்கு ஜோடியாக நடித்திருந்தார். இந்த படத்தில் நடிகை பானுமதியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவர் இறப்பது போல் காட்சி வைத்து இடைவேளைக்கு பின் சரோஜா தேவி வருவது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் எம்.ஜி.ஆர். படத்தில் நடித்தபோது சரோஜா தேவி வாழ்க்கையிலும் நடந்துள்ளது. 1967ஆம் ஆண்டு ஜனவரி 12 தேதி எம்.ஜி.ஆரை அவரது வீட்டில் சந்தித்த எம்.ஆர். ராதா திடீரென அவரை துப்பாக்கியால் சுட்டார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த எம்.ஜி.ஆர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தபோது அவர் பிழைத்து வருவாரா மாட்டாரா என்பது குறித்து பலருக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனால் சின்னப்ப தேவரெம்.ஜி.ஆர். சிகிச்சையில் இருக்கும்போது அவரை சந்தித்த மீண்டும் வாருங்கள் படம் பண்ணுவோம் என்று அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அதே சமயம் எம்.ஜி.ஆர். சுடப்பட்டபோது அவருடன் பல படங்களில் நடிக்க சரோஜா தேவி அக்ரிமெண்ட் போட்டிருந்தார். எம்.ஜி.ஆர். சிகிச்சையில் இருந்ததால் அடுத்து என்ன செய்வார் என்று அவரது அம்மாவிடம் கேட்டபோது, முதலில் எம்.ஜி.ஆர். குணமாகி வரட்டும், அதன் பிறகு அவருக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கிறதா, அவர் மீண்டும் நடிக்கிறாரா என்று பார்ப்போம் என கூறியுள்ளார். அதேபோல் சரோஜா தேவியிடம் கேட்டபோது, எனக்கு எம்.ஜி.ஆர். படங்களில் நடிப்பதை விட சிவாஜி படங்களில் நடிப்பதுதான் எனது நடிப்பு திறமை வெளிப்படுகிறது என்று கூறியுள்ளார்.